இன்றைய தினத்தில் பல்வேறு முக்கிய செய்திகளை விரிவாக பார்க்கவிருக்கிறோம். முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாளை வெளியாகின்றன உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள். 27 மாவட்டங்களில் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் தீவிரம். வரும் 5ஆம் தேதி வரை வடகிழக்கு பருவமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் 2 நாட்களுக்கு விட்டு மழை பெய்ய வாய்ப்பு. பாதுகாப்பு படையினரின் செயல்பாடுகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவையே. விமர்சனத்திற்கு முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் விளக்கம். சந்திரயான் 3 திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருப்பதாக இஸ்ரோ தலைவர் சிவன் அறிவிப்பு. குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க நிலம் கையகப்படுத்தும் பணி நடைபெற்று வருவதாகவும் பதில். இவை தவிர தொடர்ந்து உயர்ந்து வரும் மானியமில்லா எரிவாயு சிலிண்டரின் விலை மற்றும் புத்தாண்டை கொண்டாட சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள். ஊரக உள்ளாட்சித் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை எப்படி நடைபெறும்? விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் புதிதாக பிரிக்கப்பட்ட 9 மாவட்டங்கள் மற்றும் சென்னை தவிர்த்து 27 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சித் தேர்தல் 2 கட்டங்களாக நடத்தப்பட்டன. மாவட்ட ஊராட்சி மன்ற உறுப்பினர், ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர், கிராம ஊராட்சி தலைவர், கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் என மொத்தம் 91,975 பதவிகளுக்கு டிசம்பர் 27, 30 ஆகிய தேதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. முதல் கட்ட தேர்தலில் 76.19% வாக்குகளும், 2ஆம் கட்ட தேர்தலில் 77.73% வாக்குகளும் பதிவாகின. அனைத்து வாக்குப்பெட்டிகளும் தமிழகத்தில் உள்ள 315 வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. இந்த வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள அறை காலை 7 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை கண்காணிப்பாளர்கள், தேர்தல் முகவர்கள் முன்னிலையில் சீல் உடைக்கப்பட்டு திறக்கப்படும். அதனைத் தொடர்ந்து வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் காலை 8 மணிக்கு பொதுவான வாக்கு எண்ணும் அறைக்கு முதலில் கொண்டு செல்லப்படும். வாக்கு எண்ணும் மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள 30 மேசைகளில் வாக்குச்சீட்டுகள் கொட்டப்படும். ஒவ்வொரு மேசைக்கும் ஒரு கண்காணிப்பாளர் மற்றும் 3 வாக்கு எண்ணுபவர்கள் பணியில் இருப்பர். இவர்கள் மாவட்ட ஊராட்சி மன்ற உறுப்பினர், ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர், கிராம ஊராட்சி தலைவர், கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு பதிவான வாக்குகளை தனித்தனியாக பிரிப்பார்கள். 4 பதவிகளுக்கும் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக தனித்தனியாக அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த 4 அறைகளிலும் அந்த பதவிகளுக்கான வாக்குகள் கொண்டு செல்லப்படும். அதனைத் தொடர்ந்து பல்வேறு சுற்றுகளாக வாக்கு எண்ணும் பணி நடைபெற உள்ளது. உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலை தொடர்ந்து அனைத்து வாக்கு எண்ணும் மையங்களிலும் நடக்கும் நிகழ்வுகள் வீடியோ பதிவு செய்யப்படுகின்றன. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையங்களில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 2 நாள்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதி, காஞ்சிபுரம், வேலூர் உள்ளிட்ட இடங்களில் கடந்த 2 நாட்களாக விட்டு மழை பெய்து வருகிறது. வளிமண்டலத்தின் கீழ்ப்பகுதியில் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் தமிழக பகுதியில் சந்தித்துக் கொள்வதால் பரவலாக மழை பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே வடகிழக்கு பருவமழை வரும் 5ஆம் தேதி வரை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் அதுவரை லேசான மழை பெய்யலாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலத்தின் கீழ்ப்பகுதியில் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கின்ற பகுதி தமிழக பகுதியில் நிலவுகிறது. அடுத்து வரும் 2 தினங்களை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் இடைவெளி விட்டு ஓரிரு முறை லேசான மழை பெய்யக்கூடும். வடகிழக்கு பருவமழை காலங்களில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இயல்பை விட 2% மழை அதிகமாக பெய்துள்ளது. இதனிடையே அதிகபட்சமாக செம்மஞ்சேரியில் 4 சென்டிமீட்டரும், மீனம்பாக்கம், கொளப்பாக்கம் மற்றும் குன்னூரில்
தலா 3 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. பாதுகாப்பு படையினர் அரசியலில் இருந்து விலகியே இருப்போம் என முப்படைகளின் தலைமை தளபதியான ஜெனரல் பிபின் ராவத் விளக்கமளித்திருக்கிறார். இந்தியாவில் முதல் முறையாக உருவாக்கப்பட்ட பதவியான முப்படைகளின் தலைமை தளபதியாக பிபின் ராவத் பொறுப்பேற்றார். பின்னர் டெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் பிபின் ராவத் மரியாதை செலுத்தினார். அப்போது ராணுவ தளபதி மனோஜ் முகுந்த் நரவனே, விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ராகேஷ் குமார் சிங் பதூரியா மற்றும் கடற்படை தளபதி கரம்பீர் சிங் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். இதனை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத், முப்படைகளையும் ஒருங்கிணைத்து குழுவாக செயல்பட வைப்பதே இலக்கு என்று கூறினார். பாதுகாப்பு படையினர் அரசியலில் இருந்து விலகியே இருப்போம் என்று கூறிய பிபின் ராவத், ஆட்சியில் உள்ளவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதனையே பின்பற்றுவோம் என்று தெரிவித்தார். இதனிடையே புதிதாக ராணுவ விவகாரங்களுக்கான துறை உருவாக்கப்பட்டது மற்றும் முப்படைகளுக்கான தளபதி நியமிக்கப்பட்டது ஆகியவை மிக முக்கியமான சீர்திருத்தங்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத்துக்கு வாழ்த்து தெரிவித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் பிரதமர் மோடி, பிபின் ராவத் நாட்டிற்காக அர்ப்பணிப்புடன் சிறப்பாக பணியாற்றியவர் என்று பாராட்டியிருக்கிறார். கார்கில் போருக்கு பின்னர் தனக்கு இந்த சீர்திருத்தம் குறித்த எண்ணம் தோன்றியது என்பதை நினைவு கூர்ந்திருக்கிறார். புதிதாக ராணுவ விவகாரங்களுக்கான துறை உருவாக்கப்பட்டது மற்றும் முப்படைகளுக்கான தலைமை தளபதி நியமிக்கப்பட்டது ஆகியவை நவீன போர் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் கொண்டுவரப்பட்ட முக்கிய சீர்திருத்தங்கள் என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். நாட்டின் பாதுகாப்புத்துறை தங்களுடைய உத்தரவை பாதுகாப்புத்துறை செயலாளர் மூலமாகத்தான் செயல்படுத்தி வந்தனர். தற்போது முப்படை தலைமை தளபதியாக பதவியேற்றிருக்கும் பிபின் ராவத் இந்த நடைமுறைகளை ஒருங்கிணைப்பார். பாதுகாப்புத்துறை செயலாளருக்கு இணையான முப்படை தலைமை தளபதி முக்கிய விவகாரங்களை நேரடியாக பாதுகாப்பு துறையிடமே கலந்தாலோசிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முப்படை தலைமை தளபதி ராணுவ தளபதி, கப்பல் படை தளபதி, விமானப்படை தளபதிகளைப் போன்றே 4 ஸ்டார்களை கொண்டவராக இருப்பார். ஊதியமும் மற்ற தளபதிகளுக்கு இணையாக வழங்கப்படும். முப்படைகளின் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கும் பணிகளில் முப்படை தலைமை தளபதி செயல்படுவார். ராணுவ விவகாரங்கள் துறையின் தலைவராகவும் முப்படை தலைமை தளபதி செயல்படுவார். தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் மக்கள் கூடி புத்தாண்டை கொண்டாடி மகிழ்ந்தனர். இரண்டாயிரத்து 20ஆம் ஆண்டை வரவேற்கும் விதமாக நேற்று இரவு முதல் மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கிறிஸ்தவ ஆலயங்களில் நள்ளிரவில் நடந்த சிறப்பு பிரார்த்தனைகளிலும் இந்து கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். சுற்றுலா தலங்களிலும் மக்கள் ஒன்று கூடி புத்தாண்டை கொண்டாடினர். சென்னை மெரினா கடற்கரையில் குவிந்தவர்கள் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறினர். மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் அங்கு சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சென்னை தீவுத்திடலில் அமைக்கப்பட்டுள்ள அரசு பொருட்காட்சியை ஏராளமானவர்கள் கண்டு ரசித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. புத்தாண்டை கொண்டாடுவதற்காக கன்னியாகுமரிக்கு வந்திருந்தவர்கள் திருப்பரப்பு அருவியிலும் குளித்து மகிழ்ந்தனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை பூங்காவில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கோவை, திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 20,000க்கும் மேற்பட்டோர் பூங்காவிற்கு வந்திருந்தனர். புத்தாண்டையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் கடலைக்காய் திருவிழா நடைபெற்றது. ஆஞ்சநேயர் சிலை மீது கடலைக்காயை எரிந்து பக்தர்கள் நூதன வழிபாட்டை மேற்கொண்டனர். திருத்தணி முருகன் கோவிலில் புத்தாண்டு சிறப்பு தரிசனத்தில் 1,00,000க்கும் அதிகமான பக்தர்கள் வழிபாடு செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் தென்னாங்கூர் கிராமத்தில் உள்ள பாண்டுரங்கன் கோவிலில்
சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தாயார் மகாலட்சுமி ஸ்வரூபம் வேண்டிய வரங்களை தரக்கூடிய அபார கருணாமூர்த்திகள் ரகுமாயி தாயார். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. ககன்யான் திட்டம், சந்திரயான் 3, சூரியனை ஆய்வு செய்யும் ஆதித்யா திட்டம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விண்வெளி திட்டங்களை இஸ்ரோ நடப்பாண்டில் செயல்படுத்த உள்ளது. எனவே 2020ஆம் ஆண்டு இஸ்ரோவுக்கு மிக முக்கியமான ஆண்டாக இருக்கப் போகிறது. மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்துக்கான பணிகளை இஸ்ரோ மிக தீவிரமாக முன்னெடுக்க உள்ளது. பெங்களூருவில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இஸ்ரோ தலைவர் சிவன், இந்தியா சார்பில் விண்ணுக்கு அனுப்ப இந்திய விமானப்படையில் இருந்து 4 வீரர்களை தேர்வு செய்திருப்பதாக கூறினார். முதலில் இந்தியாவிலும் பின்னர் ரஷ்யாவிலும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு அதன் மூலம் 4 வீரர்களை தேர்வு செய்யும் பணி முடிவடைந்ததாக அவர் கூறினார். முதலில் ரோபோவை அனுப்பி சோதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். The selection process is over. Now the 4 astronauts identified for training purpose. That process also completed. Now the training for these 4 astronauts will be planned in the third week of January of this year. சந்திரயான் 3 திட்டத்துக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துவிட்டதாக கூறிய சிவன், சந்திரயான் 2வில் அனுப்பப்பட்ட ஆர்பிட்டர் இன்னும் 7 ஆண்டுகள் செயல்படும் என்று கூறினார். 600 கோடி ரூபாயில் சந்திரயான் 2 செயல்படுத்தப்படும். இதில் லேண்டர் மற்றும் ரோவர் மட்டுமே அனுப்பப்படும் என்று தெரிவித்தார். சந்திரயான் 2வின் லேண்டர் விழுந்த இடத்தை கண்டறிந்த தமிழகத்தைச் சேர்ந்த சண்முக சுப்பிரமணியனை பாராட்டுவதாகவும் சிவன் கூறினார். நாட்டின் 2வது ராக்கெட் ஏவுதளத்தை தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் அமைக்க நிலம் கையகப்படுத்தும் பணி தொடங்கப்பட்டுள்ளதாக சிவன் கூறினார். 2300 ஏக்கர் நிலத்தை தமிழக அரசு கையகப்படுத்தி கொடுத்தவுடன் ஏவுதளம் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தார். Land acquisition for a second spaceport is initiated, and this spaceport is going to be in Thoothukudi district of Tamil Nadu. And why this particular location was selected was mainly to get advantages of southward launch, especially for SSLV launch. This land acquisition process has been started. That is one. குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கப்படும் ஏவுதளமானது சிறிய ரக செயற்கைக்கோள்களை ஏவ பயன்படுத்தப்படும் என்று சிவன் விளக்கமளித்தார். வணிக ரீதியில் சிறிய ரக செயற்கைக்கோள்களை செலுத்தவும் அதன் மூலம் வருவாய் ஈட்டவும் இந்த ஏவுதளம் பயன்படுத்தப்படும் என்று தெரிகிறது. சூரியனை ஆய்வு செய்வதற்கான ஆதித்யா திட்டமும் இந்த ஆண்டு நிறைவேற்றப்படும் என்று இஸ்ரோ தலைவர் சிவன் கூறினார். பிரதமர் மோடியை கட்டி அணைத்து அழுதது குறித்த கேள்விக்கு பதில் கூறிய சிவன், உணர்ச்சி பூர்வமாக அணைத்த போது தான் அழுது விட்டதாக கூறினார். ககன்யான், சந்திரயான் 3 உள்ளிட்ட திட்டங்களை தவிர பல்வேறு செயற்கைக்கோள்களையும் செலுத்த இஸ்ரோ திட்டமிட்டிருப்பதால் நடப்பாண்டும் முக்கியமான ஆண்டாகவே இருக்கப் போகிறது. மானியம் இல்லாத வீட்டு பயன்பாட்டு சமையல் எரிவாயு உருளையின் விலை 20 ரூபாய் அதிகரித்துள்ளது. மானியம் இல்லாத வீட்டு பயன்பாட்டு எரிவாயு உருளையின் விலை 20 ரூபாய் உயர்ந்து 734 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் மாதம் முதல் மானியம் இல்லாத வீட்டு பயன்பாட்டு எரிவாயு உருளை 714 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. தொடர்ந்து 5வது மாதமாக மானியம் இல்லாத சமையல் எரிவாயு உருளையின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. மானியம் இல்லாத சிலிண்டரின் விலை 5 மாதங்களில் 143 ரூபாய் 50 காசு அதிகரித்துள்ளது. சென்ற ஆகஸ்ட் மாதத்தில் மானியமில்லாத வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை 590 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்கப்பட்டது. அடுத்து வந்த மாதங்களில் அதன் விலை தொடர்ந்து ஏற்றத்துடன் காணப்பட்டது. செப்டம்பர் மாதம் மானியமில்லாத சிலிண்டரின் விலை 606 ரூபாய் 50 காசுக்கும், அக்டோபர் மாதத்தில் 620 ரூபாய்க்கும், நவம்பர் மாதத்தில் 696 ரூபாய் எனவும் விற்கப்பட்டது. சென்ற டிசம்பரில் மானியமில்லாத சிலிண்டரின் விலை 714 ரூபாய் என்று விற்கப்பட்ட நிலையில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் 734 ரூபாய் என்று விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டின் தொடக்க நாளான இன்றும் சென்னையில் தங்கத்தின் விலை சற்றே குறைந்தது. 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 7 ரூபாய் விலை குறைந்து 3735 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 56 ரூபாய் விலை இறக்கம் கண்டு 29,880 ரூபாய்க்கும் விற்பனையாயிற்று.
வெள்ளியின் விலையில் கிராமுக்கு 60 காசுகள் குறைந்து 1 கிராம் 50 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டில் புதிய உச்சங்களை தொட்ட தங்கத்தின் விலை 2020ஆம் ஆண்டில் எப்படி இருக்கும் பார்க்கலாம். தங்கத்தின் விலை அண்மை காலமாக சுமார் 5 முதல் 10% வரை ஆண்டுதோறும் உயர்ந்து வந்த நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டில் சுமார் 20% அதிகரித்தது. ஆண்டு தொடக்கத்தில் 24,000 ரூபாயாக இருந்த ஒரு சவரன் தங்கத்தின் விலை விறுவிறுவென உயர்ந்து ஆண்டின் இறுதியில் 30,000 ரூபாய் என்ற அளவில் நிறைவடைந்தது. ஒரே ஆண்டில் சவரனுக்கு 6,000 ரூபாய் விலை உயர்ந்துள்ளது. தங்கம் விலை வேகமாக உயரும் போக்கு 2020ஆம் ஆண்டும் தொடர வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கிறார்கள் சந்தை நிபுணர்கள். முதலீட்டாளர்களின் பார்வை சர்வதேச நிலவரத்திலே தங்கத்தின் மீது திரும்பியுள்ளதால் தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளதற்கு ஒரு பெரிய காரணம். இது சமீப காலத்திலே இது மாறுவதற்கான சூழ்நிலை இல்லாததாலும் இந்த உயர்வு நீடிக்கும் என்பதே வல்லுநர்களின் ஆய்வறிக்கை கூறுகிறது. தங்க நகை வணிகத்தில் அடுத்த திருப்பமாக ஹால்மார்க் நடைமுறை வரும் 15ஆம் தேதி முதல் கட்டாயமாக்கப்பட உள்ளது. இதன் மூலம் நகையின் தரத்தை உறுதிப்படுத்த அவற்றுக்கு ஹால்மார்க் முத்திரையை நகை வணிகர்கள் பெறுவது கட்டாயமாக உள்ளது. இந்த முடிவு தங்க நகை வணிகத்தில் ஒழுங்குமுறையை ஏற்படுத்த உதவும் என கூறுகிறது உலக தங்க கவுன்சில். ஹால்மார்க் கட்டாயமாவதை வரவேற்கும் நகை வணிகர்கள் நகைகளை ஆய்வு செய்து ஹால்மார்க் முத்திரையிடும் மையங்களை அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். அனைத்து கிராமங்களிலும் தாலுகாவிலும் இருப்பவர்கள், தயார் பண்ணுபவர்கள், விற்பவர்கள் தங்களது நகைகளை தரமுத்திரை பதிப்பதற்காக மிக குறைந்த தூரமும் மிக குறைந்த ரிஸ்க் விலை பொருந்திய பொருள்களை மிக தொலைவிற்கு எடுத்துச் செல்வதும் இருக்கும் காலகட்டத்திலே இதற்கு தேவையானவற்றை மத்திய அரசாங்கம் செவிமடுத்து செய்வார்கள் என்று சம்மேளனம் நம்புகிறது. ஏற்ற இறக்கம் நிறைந்த சர்வதேச பொருளாதார சூழலில் சாமானியர்கள் முதல் அரசாங்கங்கள் வரை நம்பகமான முதலீடு என கருதியது தங்கத்தையே. இனிவரும் காலங்களிலும் தங்கம் தன் முக்கியத்துவத்தை தக்க வைத்துக் கொள்ளும் என்பதே தற்போதைய சூழல்கள் உணர்த்தும் உண்மையாக உள்ளது. சென்னை பெசன்ட் நகர் கடற்கரைக்கு புத்தாண்டு கொண்டாட வந்த இளையோருக்கு தொலைந்து போன பொருள் ஒன்று கைக்கு கிட்டியதை போன்ற மகிழ்ச்சி ஒன்று கிடைத்திருக்கிறது ஒரு சாலையோர கடையின் மூலமாக. அப்படி அங்கு என்ன கிடைத்தது பார்க்கலாம். கலர் கலராய் பல வண்ணங்களில் இருக்கும் இந்த மிட்டாய்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? ஆமாங்க, நம்ம பள்ளி பருவங்களில் நமக்கு நிறைய நினைவுகளையும் நீங்கா சுவையையும் கொடுத்த மிட்டாய்கள் தான் இவை. குடிசை தோளையே முற்றிலும் நம்பியிருந்த இந்த மிட்டாய்கள் காலப்போக்கில் மறையத் தொடங்கின. மிட்டாய்களுடன் பழைய நினைவுகளையும் மீட்டெடுக்கும் முயற்சியாக பெசன்ட் நகரில் 90s கிட்ஸ் என்ற பெயரில் கடை நடத்தி வருகிறார் ராஜகோபால். எடைக்கல் மிட்டாய், தேன் மிட்டாய், ஜாம் மிட்டாய், கல்கோனா, பேப்பர் அப்பளம், ஜவ்வு மிட்டாய், கற்பூர மிட்டாய் என 60க்கும் மேற்பட்ட மிட்டாய் வகைகள் இவர் கடையில் உள்ளன. சென்னையில் டி நகரில் எங்கேயுமே இல்லாத ஒரு ஐட்டம் விற்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ என்னடான்னு பார்க்குறப்போ இந்த 90 கிட்ஸ் மிட்டாய்கள் தான் இருந்துச்சு. இங்கே 4-5 ஐட்டம் தான் கிடச்சது. இது எனக்கு 11 வருஷமே இந்த ஸ்நாக்ஸ் ஃபீல்டு அனுபவம் இருந்தனால இதை வச்சு எங்கெங்கே யார் யார் தயார் பண்ணுறாங்கன்னு பார்க்குறப்போ இந்த தொழிலையே பல பேர் விட்டுருந்தாங்க. அவங்களையெல்லாம் செய்ய வச்சு நான் ரெகுலராக பண்ணுறேன், இது ஒரு பேக்கேஜாக ஃபுல்லாக செஞ்சால் தான் இது நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டோம். 90ஸ்களில் ருசித்த இந்த மிட்டாய்களை பார்க்கும்போது பள்ளி பருவங்கள் ஞாபகம் வருவதாக கூறுகின்றனர் வாடிக்கையாளர்கள். 90s கிட்ஸ்ன்னு போட்டிருக்காங்களேன்னு, ஏன்னா நாங்களும் 90s கிட்ஸ் தான். ஸோ பார்த்த உடனே இம்மிடியட்லி என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தோம். ஸோ ஒவ்வொரு வெரைட்டியும் பார்க்குறப்போ ஸ்கூல் விட்டு வெளியில் வரப்போ இது எல்லாமே ஒன்றா ட்ரை பண்ண அந்த மெமரிஸ் தான் ஞாபகம் வருது. காலப்போக்கில் எத்தனையோ சாக்லேட் வகைகள் வந்தாலும் காலம் கடந்து மக்கள் மனதில் இனித்து நிற்கின்றன இந்த 90s கிட்ஸ் மிட்டாய்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மில்லருடன் தேவா.